நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ஒரு 5, 6 தேர்தல வந்து சந்திச்சு, அதுல வந்து போட்டியிட்டு, அவங்களுடைய வாக்கு சதவீதத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி, இப்போ ஒரு 8.22% கொண்டு வந்து, மாநில மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவாயிட்டாங்க. ஓகேங்களா? இது வந்து கடைசி வரைக்கும் பயிற்சி எடுத்துட்டு இருக்குமா. இந்த அதாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னா என்னன்னு கூட தெரியாத இந்த பக்கமாஸ் கட்சி வந்து, திமுகவுக்கு போட்டியா இருக்காங்கன்னா, நாங்க வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்போமா அப்படின்னு வந்து அண்ணன் சொல்றாப்படி. அண்ணனுக்கு பக்காவா அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு ரிப்ளை ஒண்ணு கொடுத்து 3வது முறை முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. 4வது முறை காலம் முழுவதும் பயிற்சி செய்து கொண்டே இருக்கும். மரியாதைக்குரிய பக்காமாஸ் கட்சியுடைய தலைவர் அண்ணன் விஜய்கிட்ட கொள்கையை கேட்டா சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை, மதச்சார்பற்ற சமூக நீதி என்பது கோட்பாடு. உங்கள் கொள்கை என்ன? சரி, மதச்சார்பற்ற சமூக நீதி என்றால், சாதி ஒழிப்புதான் உங்கள் கனவு என்றால், கவியினுடைய ஆரம்ப பருவலைக்கு ஏன் பக்காமாஸ் கட்சியுடைய தலைவர் வாயில் வந்து பேசல? இருந்தாலும் நம்மளோட ஒரு ரிப்ளைவும் இந்த வீடியோல வந்து கொடுத்துருவோம். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம பக்காமாஸ் தலைவர் விஜய் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே வந்து 2 இடைத்தேர்தல் நடந்திருக்கு. அந்த 2 இடைத்தேர்தலையுமே நம்மளாச்சும் பயிற்சி எடுத்தோம். இந்த பயிற்சிக்கு கூட அந்த பக்கமே வராத நீங்க வந்து இதை பத்தி பேசலாமா அப்படின்னு வந்து நமக்கு கேட்க தோணுது. பக்கத்துல அண்ணன் சாட்டை தரும் இருக்காரு அப்படிங்களா, அவர் பக்காமான ஒரு ரிப்ளை ஒன்று அதுல வந்து கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் சர்க்கார் படம் பார்த்துருக்கோம். அந்த படத்துல வந்து பக்காமாஸ் தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து நடத்துவாரு. அதுல வந்து விஜய் அவர்கள் வந்து சொல்லுவாரு, இங்க நம்ம ஊர்ல சில பேத்துக்கு அறிவே கிடையாது அப்படிம்பாரு. உடனே அந்த பத்திரிகையாளர்லாம் வந்து கோவப்படுவாங்க. அப்படி கோவப்படும் போது உடனே சொல்லுவாரு, என்ன சொல்லுவாருன்னா, சாரி இங்க நிறைய பேர் நீங்க எல்லாம் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அந்த சம்பவத்தை டிவிகே காரவங்களை பார்த்து, பக்காமாஸ் கட்சியை பார்த்து அந்த சாட்டை துரைமுருகன் வந்து செஞ்சு விட்டுருக்காப்புல. நீங்களே பாருங்க. நாளைக்கு திமுக யாராவது வந்தா கருணாநிதி படத்தோட ஏத்துக்குவீங்களா? இதனால தான் சொல்றோம், கொள்கையற்ற கேள்விக்குறி. அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. சரி, உட்காருங்க. ஆக சிறந்த அறிவாளிகள் எப்பா தாவேக்கா, ஆக சிறந்த அறிவாளிகள். அடுத்ததா வந்து லைலாமணி வந்து இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, சீமான் அவர்கள் வந்து சீமானும் சரி, சாட்டை துரைமுருகனும் சரி, 2 பேருமே வந்து சினிமாக்காரவங்க தானே. ஏன் அப்படின்னா, நீங்க 2 பேரும் படத்துல நடிச்சிருந்ததை பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நம்ம இவருக்கு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, அதாவது சீமான் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவருடைய கொள்கையை சொல்லிதான் வந்து மக்கள்கிட்ட போய் சந்திச்சு, அது மூலியமா தான் கொள்கையின் ஈர்ப்பினால் தான் வந்து மக்கள் எல்லாம் சீமான் அவர்களை பின்தொடர்ந்து வந்தாங்களே ஒழிய, அதே மாதிரி அவரு கட்சி ஆரம்பிக்கும் போது டைரக்டா போய் அதாவது ரசிகர்களை போய் அண்ணன் அவர் பார்க்கவே கிடையாது. அவர் கொள்கையை சொல்றாரு. கொள்கையின் ஈர்ப்பின் பேரால வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஆதரிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல. இன்னொன்னு என்னன்னா, தேசிய தலைவர் அவருடைய ஈர்ப்பினாலும் வந்து இங்க நிறைய மக்கள் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஆதரிக்கிறாங்கங்கிறத நம்மளுடைய கருத்து.